இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல துவாதசி அன்னைக்கு பண்ணக்கூடிய பொரிச்ச ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலா ஏகாதசி முழுக்க விரதம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடும்போது எந்தவித புளிப்பும் இல்லாம பண்ணக்கூடிய ரசம். இதுல புளி, தக்காளி, லெமன் எதுவுமே கிடையாது. வாங்க பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா சேர்த்திருக்கேன். காரமும் இந்த ரசத்துல அதிகமா இருக்க வேண்டாம், இது கரெக்டா இருக்கும். இதுல மல்லி விதையும் கிடையாது. ரொம்ப டேஸ்டா சூப்பரா வித்தியாசமா இருக்கும் இந்த ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூட ரொம்ப ஸ்பெஷலா நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய் தான். 2 சில்லு தேங்காவை நான் 4 உடைச்சி சேர்த்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். இதில் முக்கியமாக கொத்தமல்லி விதையும் கிடையாது, எந்த விதமான புளிப்பும் கிடையாது. ஸோ ஆசிட் ரிஃப்ளக்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம், வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டாச்சு. இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்மூத் மிக்சராக அரைச்சிக்கலாம். இந்த ரசத்துக்கு நான் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு கொஞ்சம் நிறைய தண்ணியை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பருப்பு தண்ணியை மட்டும் எடுத்து அதை ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிக்சரையும் சேர்க்கலாம். பருப்பு இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பெருங்காயம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த ரசம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே நான் கொதிக்கும் போதே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுருவேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இது நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சரை இதில் சேர்த்துருங்க. இது சேர்த்த உடனே கட்டிப்படும். அதனால அந்த மிக்சி ஜாரையும் சேர்த்து நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு 200 ml, அதாவது 1 டம்ளர் தண்ணி இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச விழுதுலையும் நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சூடாகி மேலே நுரைச்சி கொதிச்சு எழும்போது நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பருப்பையும் நான் இதில் சேர்த்துறேன். தண்ணியை முதலே எடுத்தாச்சு. இப்போ பருப்பையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக தாளிப்பையும் சேர்த்துடலாம். இதில் நெய்யில் தாளிச்சாதான் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கடுகும் 1 வரமிளகாவையும் கிள்ளி வறுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசனையாக ரொம்ப ஹெல்த்தியான ரசம் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக தேங்காவை சேர்த்து பண்ணியிருக்க இந்த பொரிச்ச ரசம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.